பாரதி சிஸ்டர் உங்க பாரதி. பாரதி 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 எனக்காக வந்துட்டே பாரதி. பாரதி என்ன மன்னிச்சிரு. என் சூழ்நிலைக்காக தான் உன்னை விட்டேன். அதுக்கப்புறமும் என் கஷ்டத்துல நீ தான் எனக்கு துணைய வந்து நிக்கிற. ப்ளீஸ் பாரதி என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு பாரதி. பாரதி நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்பாவோட உயிரை காப்பாத்திடுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு பாரதி, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. சிஸ்டர் இதெல்லாம் நேரம் இல்லை சிஸ்டர், டக்குனு வண்டி எடுத்துட்டு உள்ள போங்க, ரேஸுக்கு டைம் ஆச்சு. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ தேங்க்ஸ்லாம் அப்படி சொல்லிக்கலாம் சிஸ்டர், டக்குன்னு வண்டி எடுத்து கிளம்புங்க. போங்க போங்க ஜெயிச்சுட்டு வாங்க, போங்க எடுங்க வண்டி எடுங்க. ஆன் பண்ணுங்க, போங்க போங்க போங்க. ஆமா உங்க வண்டி தான், ஆனா இந்துமதினு போட்டிருக்கே. ஆனா அது ஏன் பேர் தானே, நான் தான் இந்துமதி, மிஸ்ஸஸ் கருணாகரன். எல்லாம் சரியாதாமா இருக்கு. நீ ஓட்டலாமா? சரி ஓட்டுங்க. நம்ம என்ன பண்ணாலும் அதுல இருந்து தப்பிச்சிடறாங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த போட்டியில இவளை ஜெயிக்கவே விடக்கூடாது. அடுத்து என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் ரேஸ் ஓட்ட போறேன். உன்னை இந்த போட்டியில எக்காரணத்தை கொண்டு ஜெயிக்க விட மாட்டேன். அப்படியா? அதையும் பாத்துறேன். பார்க்கலாம். சித்தி பாருங்க, புவனாவும் ரேஸ்ல கலந்துக்க போறாங்க. இவ பேர் லிஸ்ட்லயே இல்லையடி. இவ இதுக்கு தேவையில்லாம கலந்துக்கிறா? அவ ஒன்னும் தேவையில்லாம கலந்துக்கல, எல்லாம் ஒரு காரணமா தான். காலேஜ் படிக்கும் போதே என் பொண்ணு எவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுவான்னு உனக்கு தெரியும்ல. இந்த போட்டியில ஜெயிக்க போறது என் பொண்ணு தான். மா, என் சப்போர்ட் இந்துவுக்கு தான். இன்னைக்கு ஜெயிக்க போறதோ இந்து தான். ஏய், கூட பிறந்த அக்கா மாதிரி அடி பேசுற. உன் தங்கச்சி போட்டிட்டு இருக்கா, எவ்வளவு ஒருத்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? பேசாம இருடி. இங்க பாருமா, அவ அப்பா உயிரை காப்பாத்தாதான் இந்து ரேஸ்ல கலந்துட்டு இருக்கா. ஆனா உன் பொண்ணு வீம்பு கலந்துக்கிறா, இந்துவை தோக்கடிக்கணும்னு கலந்துக்கிறா. இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்து தான் இதுல ஜெயிக்கணும். ஜெயிப்பா. இப்படி பேசுறா பாரு. ரேஸ் ஆரம்பமாகிவிட்டது. இரண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் அற்புதமா ஓட்டுறாங்கய்யா. ஆகா, அருமையான பந்தயம். ஆகா ஆஹா. என்னாச்சு சித்தப்பா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நம்ம இவ்வளவு தடங்கள் கொடுத்தோம், அதை மீறி அந்த வேலைக்காரி ரேஸ்ல கலந்துக்கிட்டா விஸ்வா. எங்க சித்தப்பா, எங்க இருக்கா அவ? அதோ அந்த துப்பட்டாவை கட்டிக்கிட்டு முதல்ல வந்துகிட்டு இருக்காளே, அவதான்.
சித்தப்பா அவளை ஜெயிக்கவே விடக்கூடாது சித்தப்பா. நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போ இது. அக்கா கம் ஆன் கம் ஆன். சித்தப்பா இப்போ வரைக்கும் அவ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போயிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம்? இரு விஸ்வா, அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்து ஜாக்கிரதடி. இந்த ஆள் என்ன பிளான் பண்றான்? யாருக்கு சைகை காட்டினா? எது தப்பா இருக்கு? அடாவடித்தனம் பண்றதுக்குனே இந்த ஆந்த கண்ண அவதாரம் எடுத்திருக்கான் போல இருக்கு. கர்ணா, என் புருஷன் இந்துக்கு எதிராக ஏதோ சதி பண்றாரு. அது பாரு, அங்க ஒருத்த தோரணத்தை பிடிச்சிட்டு நிக்கிறான் பாரு. அவங்கிட்ட இவர் ஏதோ சைகில சொல்றத நான் பார்த்தேன். அதுல என்னவோ இருக்கு கர்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கர்ணா. கர்ணா, அந்த கயிறு மட்டும் இந்த கழுத்துல பட்டுச்சு, அது கழுத்தையே கிழிச்சிரும். ஏதாவது பண்ணு கர்ணா, ப்ளீஸ் கர்ணா, ஏதாவது பண்ணு. நான் பாத்துக்கிறேன். இந்த வந்துடுறேன். சொல்லுங்க. டேய், அண்ணே. என்னடா நடக்குது? இந்திய அப்புறம் இங்கே வந்தா நீ அவளை வீட்டில் அடைச்சி வச்சுக்கணும் சொன்ன. நீ கவலைப்படாதண்ணே. அவ இந்த போட்டியில கலந்துக்கிட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா என்ன? அவளை ஜெயிக்க விட மாட்டேனே. கழட்டுங்க இதை. தேவர், நீ என்ன பண்ணுவே தெரியாது. எக்காரணத்தை கொண்டும் அவ இந்த போட்டியில் ஜெயிச்சிடக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே தானே? ஒண்ணும் இல்ல. இந்து என்னாச்சு? ஐயோ